நம்ம வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் அனைவரையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, முக்கியமாக எல்லாருமே இந்த பயணம் போயிட்டுருக்கும்போது பார்க்கணும்னா நம்ம திடீர்னு ஒருத்தர் வந்து ஆவுன்னு வாந்தி எடுக்கிற சவுண்டு கேட்கும். பின்னாடி திரும்பி பார்ப்போம். ஒரு பெண்ணோ அல்லது ஆணோ ஜன்னலுக்கு வந்து இந்த பக்கம் 3 சீட்டு தள்ளி உட்கார்ந்துருந்தா கூட ஜன்னலை நோக்கி உடனே தாவி தலையை வெளியே நீட்டி உடனே வாந்தி எடுப்பாங்க. அது ஒரு பெரிய ஆபத்து. பின்னாடி ஒரு பஸ்ஸோ ஏதோ வந்ததுன்னா உடனே அடித்ததுன்னா தலை காலி, ஆள் காலி. இது மாதிரியான ஒரு ஆபத்து சமாச்சாரம் இருக்குது. அவங்க வெளியே நீட்டி அந்த வாந்தி எடுக்கும்போது பஸ்ஸு ஃபுல்லாக அந்த சைடு பாடி ஃபுல்லாக வாந்தி இருக்கும். இன்னும் ஒரு ஆபத்து, கீழே யாராவது தப்பி தவறி 2 வீலர்லேயோ நடந்து போயிட்டு அவங்க தலை முழுசும் வாந்தியால் அபிஷேகம் பண்ணப்படும். அது ஒரு பெரிய கஷ்டம். அவங்க வந்து பஸ்ஸை நிறுத்தி சண்டை போட, இது இவங்க தவறு இல்லை. ஆனால் வாந்தி வர்றதை எப்படி அடக்கிறது? இப்போ வாந்தி வர்றதை அடக்கிறதுங்கிறது தவறு. அப்போ வாந்தி வர்றதை என்ன பண்ணுறது? பஸ்ஸில் வரும்போது நான் ஒரு வழி என்ன சொல்கிறேன்னா, இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பிளாஸ்டிக் பையை ஒரு 5 பை 3 பை கொண்டு வருவாங்க. வாந்தி வர்ற மாதிரி இருந்தாவே பையை எடுத்து வாய் பக்கத்தில் வச்சுட்டு வாந்தி எடுத்து ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்குவாங்க. அது 2 தடவை 3 தடவை வாந்தி எடுத்து அந்த பையை கொண்டு போய் எங்கேயாவது பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே அந்த குப்பை தொட்டியை பார்த்து போடுவாங்க. இது ஒரு நடைமுறை. 2வது, வாந்தி வராமல் இருக்க நம்ம என்ன முன்னேற்பாடு பண்ணணும்? எல்லாம் பயணம் போகிறோம், வாந்தி போகும்போது வயிறு புரட்டும். இவங்களை வந்து என்னதான் கண்ட்ரோல் பண்ணாலும் கூட அது அவங்கள மிஞ்சி அந்த புரட்டி அவங்கள வாந்தி வர்றது. அதுக்கு சில காரணங்கள் என்னென்னா, காதில் உள்ள 2 பேலன்ஸ் கருவி, 2 பேலன்ஸ் இருக்குது, 2 ஒரு காதுலையும். அந்த பேலன்ஸ் கொஞ்சம் தவறும் போதும் இது மாதிரி வாந்தி வரலாங்கிறது ஒரு கருத்து இருக்குது. 2வது, இதை நம்ம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, சில ஆங்கில மருந்துகள் டேப்லெட்ஸ் இருக்குது. அதுவும் வந்து எடுத்துகிட்டு போய் ஒன்று போட்டுட்டு போகணுங்கிறது போகிறாங்க. சில பேர் அந்த டேப்லெட்டு கேட்காமையும் போயிடுது. ஆனால் நாம் இதில் சொல்கிற டிப்ஸ் என்னென்னா, இன்றைக்கி பஸ் பயணம் போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி 8 மணி 9 மணிக்கு பஸ்ஸில் போகிறோம்னா கிட்டத்தட்ட 6 மணி 7 மணிக்கே சாப்பாடை முடிச்சிடணும். அதுவும் ஒரு பாதி வயிறு சாப்பிட்டு ஒரு மீதி வயிறு கொஞ்சமாக தண்ணி குடிச்சு, தண்ணியும் கூட அதிகமாக குடிக்கக்கூடாது. பாதி வயிறு மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கணும், அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஒரு 2 மணி நேரத்தில் அது வந்து ஒரு பாதி முக்கால்வாசி செரிமானம் ஆகிடும். 2வது, இஞ்சி இருக்கு இல்லையா, ஒரு துண்டு இஞ்சி எடுத்து அதை நசுக்கி தண்ணியில் போட்டு அப்புறம் அதோட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் தேன் போட்டு சாப்பிட்டோம்னா இந்த வாந்தி தொந்தரவு இருக்காது. அதுக்கு அடுத்தது இன்னொரு இது சொல்கிறேன் என்னென்னா, புதினா இலைகள் இருக்குது. அந்த புதினா இலைகளை 4-5 கையில் வச்சுக்கணும், இல்லை பாக்கெட்டில் வச்சுட்டு ஒரு 4-5 மென்னுக்கிட்டு போனோம்னா கூட அந்த வாந்தி வந்து அரெஸ்ட் ஆகும். சில பேருக்கு இன்னும் வாந்தி வருதுன்னு சொன்னால் புளிப்பு மிட்டாய் கையில் வச்சுருப்பாங்க. அந்த புளிப்பு மிட்டாய் வந்து ஒன்றா வாயில் போட்டு அந்த பயணம் முடிகிற வரைக்கும் கூட சாப்பிட்டுட்டு வருவாங்க. அது இல்லாமல் நம்ம அக்குபஞ்சரில் இதுக்கு ஒரு சரியான தீர்வு இருக்குது. அந்த தீர்வுக்கு 2 பாயிண்ட் நான் சொல்ல போகிறேன். இந்த வாந்தி வர்றது இன்னும் கொஞ்சம் நேரம் அது வந்து அடக்கணும், இல்லை அது வராமல் இருக்கணும்னு சொன்னால் நம்ம செய்ய வேண்டியது, இந்த கையில் இந்த 2 கோடு இருக்கிற இடத்த இந்த உள்ளங்கையில் வச்சு இந்த P6ங்கிற பாயிண்ட்டை நம்ம கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி அக்குப்ரெஷர் கொடுக்கணும். அந்த பாயிண்ட்டை அக்குப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த வாந்தி வர்றது நிற்கும். வாந்தி வர்ற எண்ணம் இருக்காது. அதே மாதிரி இந்த மேல் உதட்டில் மூக்குக்கு கீழே உள்ள பாயிண்ட்டை கொஞ்சம் அக்குப்ரெஷர் பண்ணுங்க. இப்படி சுற்றிட்டு வரும்போது அந்த எல்லாம் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த வாந்தி எடுக்கணுங்கிற உணர்வு கொஞ்சம் நேரம், அதாவது ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் நிற்கலாம். இருந்தாலும் கையில் ஒரு ரெடிமேடாக ஒரு பிளாஸ்டிக் பை கொண்டு போயிருங்க. நான் சொன்ன இந்த மாதிரி முறைகளை பின்பற்றுங்க. உணவு சாப்பிட்றது ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடுங்க. அல்லது சில பேர் சாப்பிடவே மாட்டாங்க. வயிறு வந்து வாந்தி வர்ற மாதிரி வந்தால் கூட உள்ள வயிற்றுலேருந்து ஒன்றும் வராது. அந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன் பண்ணிக்குவாங்க. அதனால் வயிறு சாப்பிட்ணுன்னு இருந்தால் திரவ ஆகாரங்களை சாப்பிட்லாம். அது கூட வெளியில் வந்துடும் சில பேருக்கு.
அதனால் நம்ம இந்த சொல்லக்கூடிய இந்த மெத்தடு இஞ்சி தேன் புதினா அதுக்கடுத்து புளிப்பு மிட்டாய் இது மாதிரி சாப்பிட்டு வரலாம். மூணாவது இந்த நான் சொன்ன இந்த 2 பாயிண்ட், இந்த 2 பாயிண்ட்டையும் ஃபாலோ பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளர்க.